கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த நாளில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாயிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை குறித்து அல்லது வேதத்தில் உள்ள ரகசியங்களை குறித்து நன்றாக அறிந்து தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஏனென்றால் கடைசி காலத்தில் வஞ்சகமான அநேக போதனைகளும் அநேக விதமான ஆலோசனைகளும் பரவலாக சொல்லப்படுகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வேத வாக்கியங்களில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். You should be well versed with the Bible and the Word of God. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன். தேவனுடைய வார்த்தை தான் எங்களை நியாயம் தீர்க்க போகிற லா புக், நியாய நீதியினுடைய அடிப்படை. ஆகையினாலே இவர்கள் சொல்லுவது அவர்கள் சொல்லுவது என்பது கடைசி காலத்தில் நிற்காது. தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் கடைசி காலத்தில் நிலைத்து நிற்கும். இயேசுவே நம்மை எச்சரித்து விட்டு சென்று விட்டார். கடைசி காலத்தில் விசுவாச துரோகங்கள் அதிகமாக நேரிடும். கள்ளப்போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகர் தோன்றுவார்கள். ஆகையினாலே நாம் நம்மை ஜாக்கிரதையாக காத்து கொள்வதற்கு வேத வசனத்தின் அடிப்படையை, அதனுடைய காணப்படுகிற அஸ்திபாரங்களை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய அஸ்திபாரங்களிலேயும் வேத வார்த்தையிலையும் நாங்கள் உறுதியுள்ளவர்களாயும் வேரூன்றினவர்களாயும் இருப்பது நலம் என்று நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். கடந்த கிழமைகளில் நீங்கள் இதனால் பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். இந்த கிழமையும் ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசையாயிருக்கிறேன். இது ஒரு அற்புதமான ஒரு கருத்து, மிகவும் உன்னதமான ஒரு தேவ ரகசியம். ஆனாலும் இதை குறித்து சரியான விளக்கமும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாதபடியினாலே அநேகர் அதை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள், குழம்பிக் கொண்டும் இருக்கிறார்கள். கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் கவனிப்போம், சரியா? அதாவது முன் குறிக்கப்படுதல் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேசப் போகிறேன். இதற்கு அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற அந்த வேத வசனம் என்னவென்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம், அதிலே தான் நாங்கள் இதை காணுகிறோம். 5ஆம் வசனத்தில் இதை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்குமானால் என்னோடு கூட தொடர்ந்து கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இதை பொதுவாக ஆங்கிலத்திலே ப்ரீடெஸ்டினேஷன் என்று சொல்லுவார். ப்ரீடெஸ்டைன் அல்லது ப்ரீடெஸ்டினேஷன் என்று சொல்லுவார். தேவன் முன்பாகவே நம்மளை முன்குறித்திருக்கிறார். இது எப்பொழுது ரிஃபர்மேஷன், அதாவது மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்த ரிஃபர்மேஷனுக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் கால்வின் என்று சொல்லப்படுகிற இன்னொரு தேவ ஊழியக்காரர் இந்த ப்ரீடெஸ்டினேஷனை அதிகமாக முன்வைத்து அதை ஒரு உபதேசமாகவே கொண்டு வரப்பட்டு விட்டது, சரியா? ஆனால் இந்த முன்குறித்தலை பற்றி சரியான விளக்கம் தரப்படாததினாலே அநேகர் முன்குறித்தல் என்றால் என்ன என்று தெரியாமல் நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று
எல்லாரும் நமக்கு ஒரு உற்சாகமான செய்தியை சொல்கிறார்கள். ரொம்ப நல்லது, உண்மையாகவே நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் தான். ஆனால் எப்படி முன்குறிக்கப்படுகிறோம், அப்படி முன்குறிக்கப்படுதல் என்றால் என்ன, அதனாலே கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற சில காரியங்கள் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் ஆலோசனையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்கு அடிப்படையாக இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது பொதுவாக எல்லாரும் பாவிக்கிற ஒரு வசனம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஓகே, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எப்படிங்க? கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மளை முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறித்தலை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கால்ட். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முதலாவது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அவருடைய அதாவது ஃபோர் நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முன் அறிதலினாலே உலகத் தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த பாருங்க, இன்னும் உலகமே தோன்றல, ஆதாம் ஏவாளும் தோன்றல. ஆதாம் ஏவாளின் சிருஷ்டிப்பு அதுக்கு பிறகுதான் வருது. அதுக்கு முன்னாலேயே உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாகும்படி முன்குறித்திருக்கிறேன் என்று எபேசியரிலே நாங்கள் வாசித்தோம். அதற்கான எப்படி அது நடைபெறுகிறது என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது இங்க காணப்போகிறோம். இதை ஒரு அட்வான்டேஜா நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல என்ன ஒரு தி அதர் சைட் ஆஃப் இட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இது புரியும் என்று நினைக்கிறேன். தி அதர் சைட் ஆஃப் இட் என்ன என்றால், நம்ம எல்லாம் தேவன் முன்குறித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ சுவிசேஷ ஊழியம் தேவையில்லைன்னு ஆகி போயிடுது. இவாஞ்சலைசேஷன் இஸ் நாட் நெசசரி. ஏன்னா யாரையெல்லாம் அவர் ரட்சிக்க போகிறாரோ அல்லது தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள போகிறாரோ அவர்களையெல்லாம் அவர் முன்னே முன்குறித்திட்டார். அவர் முன்குறித்திட்டாருன்னா அப்புறம் அவங்களாம் விடுபட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. ஆகையினாலே சுவிசேஷ ஊழியம் தேவையா தேவையில்லையா என்கிற ஒரு பெரிய சர்ச்சை உண்டாகிவிட்டது. ஏன் ஊழியம் செய்யணும்? அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் எங்களை முன்குறிச்சிட்டார்ல, அதனால நம்ம ஊழியம் செய்ய தேவையில்லை, நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்ய தேவையில்லை, யாருக்கும் போய் என்னத்தையும் பிரசங்கிக்க தேவையில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா எல்லாரையும் முன்குறிச்சிட்டார். இது வேறொரு வார்த்தையிலே நம்மை சொல்ல வேண்டுமானால் இது ஃபேட்ங்கிற கேட்டகரியில வந்துருது. முன்குறிக்கிறது ஃபேட் கிடையாது. அதாவது இந்துக்கள் ஃபேட் என்று சொல்லுவார்கள், விதி என்று சொல்லுவார்கள். எல்லாம் அவர் செய்யறது தான், அவரை மீறி ஒன்று நடக்காது. அவர் எதெல்லாம் சொல்லி நியமிச்சு வச்சிருக்காரோ அதெல்லாம் நடக்கும், அது நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் அது இல்லைங்க. இதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் என்ன என்று சொன்னால், அதை ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அப்பொழுதுதான் அதனுடைய சரியான அஸ்திபாரமான அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் ஆங்கிலத்திலே வாசித்து அதை நான் விளக்கித்தர விரும்புகிறேன்.
என்ன சொல்ல என்று பாருங்கள். And we know that all things work together for good to them that love God and to them who are called நல்லா கவனிங்க, called according to his purpose, for whom he did foreknew, முன்பு அறிந்தவர், அறிந்திருக்கிறபடியினாலே he also did predestinate them to be conformed to the image of his son, and that he might be the firstborn among many brethren. Moreover, whom did he predestinate, then he also called. To whom he called, them also he justified. And whom he justified, them also he glorified. First comes foreknowledge of Jesus, of God. உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே, நம்ம ஆதியிலிருந்து போவோமா, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குவதற்கு முன்பே, சிருஷ்டிப்பதற்கு முன்பே ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுவார்கள் என்று முதலாவது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கலன்னா நம்மளையும் எங்க முன்குறிக்கணும்? கொஞ்சம் யோசிப்பாங்க. So God knew that Adam and Eve is going to fall into sin. பாவத்திலே அவர்கள் விழப்போகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அப்ப ஏன் தடுக்கல? இது வேற ஒரு காரியம், வேற ஒரு பிரச்சனை. அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டும். நடந்ததை பேஸ் பண்ணி நம்ம இப்ப வேற ஒரு காரியத்துக்குள்ள போவோம். God knew that Adam and Eve is going to fall. அவங்க ரெண்டு பேரும் கீழே பாவத்தில் விழமாட்டாங்கன்னு ஆண்டவர் நினைச்சிருந்தாலோ அல்லது ஆண்டவருக்கு தெரியாம இருந்திருந்தாலோ உங்களையும் என்னையும் அவர் முன்குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையுமே முன்குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக தோற்றத்திற்கு முன்னேவாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக தோற்றத்திற்கு இன்னுமே உலகம் தோன்றல, ஆதாம் எவ்வளவு இன்னும் சிருஷ்டிக்கவே இல்லை, ஆனாலும் அவங்க விழுந்துருவாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஃபோர் நாலேஜ், இந்த ஃபோர் நாலேஜ் பாருங்க ஆஃப் காட் is the greatest character, greatest quality, greatest thing which only our Lord and God has. இந்த உலகத்தில் உள்ள எந்த கடவுளையும் என்ன மாதிரி சொல்றாங்களே, ஒருவருக்கும் ஃபோர் நாலேஜ்ங்கிறதே கிடையாதுங்க. ஃபோர் நாலேஜ், முன்பே அறிகிறவர், வருங்காலத்தை முன்பே அறிகிறவர், என்ன நடக்கும் என்பதை முன்பே அறிகிறவர். அப்படி அறிகிறதுனாலே தான் தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த மத புஸ்தகங்களிலும் தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏன்? None of the gods anybody follows, either Muslim or Hindu or Sikh or Buddha or anybody, none of their God foreknew anything that is going to happen in the future. வருங்காலத்தில் நடப்பதை குறித்து அறிந்திருக்கிற நம்முடைய தேவன் மட்டுமே தேவன் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய அத்தாட்சி. He foreknew everything even unto the end of the world. இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு உலகம் முடிய போகுதோ அப்ப வரைக்கும் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். He foreknew. அதனாலதான் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. என்னங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. Why should he be a slain lamb even before the foundation of this world, even before Adam and Eve were created? ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஏன் இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சித்தரிக்கிறது? He was a slain lamb. யோவானுடைய தரிசனத்திலே, பரலோக தரிசனத்திலே, பரலோகத்தை குறித்து அவன் தரிசனம் காணும் பொழுது I saw a lamb which was slain before the foundation of this world ன்னு யோவான் பார்க்கிறார். எதுக்குங்க? அப்ப முன்குறித்தல்ல எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? God knows everything, past, present and future. நம்முடைய தேவன் கடந்த காலத்தை,
நிகழ்காலத்தை, எதிர்காலத்தை, எல்லாவற்றையும் அறிகிறவர். இன்னொரு வார்த்தைகளை சொல்லுவாங்க, he is omnipotent, சர்வ வல்லவர், omnipresent, சர்வ வியாபி, omniscient, எல்லாவற்றையும் அறிகிறவர். both past, present and future. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சாத்தானுக்கும் தெரியாது. ஆனா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டுமாரோ. இதுக்காக ஜீவ புஸ்தகம் என்று ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன என்று கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் எனி லைஃப் which is born in this world will be written in the book of life. ஆதாமுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஏவாளுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது, காயினுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது, ஆபேலுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. இப்படி வரிசையாக எல்லா ஜீவன்களும், மனிதனாய் பிறந்த எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் அதுக்குத்தான் பெயர், அது ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். நம்ம ஜீவ புஸ்தகத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் நிறைய பார்க்கிறோம், அதுக்கு வருவோம். ஒவ்வொருவருடைய பெயரும் அதில் எழுதப்படும். ஆதாம் பாவம் செய்தான், என்ன நடந்தது? ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவன் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டது, எடுக்கப்பட்டு விட்டது. ஏவாள் பாவம் செய்தாள், ஏவாளுடைய பெயர் எடுக்கப்பட்டது. காயின் பாவம் செய்தான், காயினுடைய பெயர் எடுக்கப்பட்டது. ஆபேல் பாவம் செய்து பாவத்திலே பிறந்தவனாய் இருந்தாலும் அவன் ஒரு ஆட்டுக்கடாவை பலியாக கொண்டு வந்து செலுத்தி அவன் அதிலிருந்து தப்பிச்சான். ஆக ஆபேலனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது, கிறுக்கப்படவில்லை. இப்ப முதலாவது ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பேர் யார் பேர் தெரியுமா? ஆபேல். இப்படி எல்லாருடைய பெயரும், எங்க பெயரும் அதுல இருந்தது, எல்லாருடைய பெயரும் இருந்தது. இதற்கு ஆதாரம் மோசே சொல்லுகிறார், நான் தயவு செய்த ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுடைய பெயரை நீர் வேத புஸ்தகத்திலிருந்து, அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடாதிருந்தோம். இந்த பார், நீ என்கிட்ட சொல்லாத, யாருடைய பெயர் அங்க வைக்கணும், யாருடைய பெயரை எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவனுக்கு ஜனங்கள் மேல இருந்த இரக்கத்தினாலையும் ஆதங்கத்தினாலையும் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த பாரும், நீர் அவங்க பேரெல்லாம் எடுத்து போட்டீர், கிறுக்கி போட்டீர் என்று சொன்னால் முதலாவது என் பேரை கிறுக்கி போடும் அப்படின்றான். ஜனங்களுக்காக அவன் தேவனிடத்தில் வாதாடினான். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பார், இது உன் வேலை இல்லை, இது ஏன் வேலை. யாருடைய பேர் அங்க இருக்கணும், யாருடைய பேர் அங்க இருக்கக்கூடாது. அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லாருடைய பெயரும் அதுல ஒரு சமயம் இருந்தது. அந்த பெயரெல்லாம் போயிட்டு திரும்பவும் அந்த பெயர் எழுதப்பட வேண்டும். ரெண்டு காரணங்கள் தான், ரெண்டு வழியில தான் அது எழுதப்பட முடியும். ஒன்று, நீதிமானாக தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து நீதிமானாய் இருந்தான், அவனுடைய பெயர் அங்கே இருக்குது. இன்னும் ஆபிரகாம் தேவனுடைய நீதிமானாக இருந்தான், தேவனுடைய பார்வையிலே அவனுடைய பெயர் அங்கே இருக்குது. மோசே தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டான், அவனுடைய பெயர் அங்கே இருக்குது. ஏன்னா இதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியுது. யாருடைய பெயர்லாம் கிறுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு போச்சுன்னு எனக்கு அந்த லிஸ்ட் எனக்கு தெரியலைங்க. ஆனால் பாவம் செய்த எல்லாருடைய பெயரும் போயிடும், அது நிச்சயம். எல்லாருடைய பெயரும் போயிடும். திரும்பவும் அது எப்பொழுது எழுதப்படும் அப்படின்னா, நீதிமான் ஆகும் பொழுது. அப்போ நீதிமான்களாய் நாம் ஆக்கப்படும் பொழுது, நாமளும் பாவம் செய்தோம், எங்களுடைய பெயரும் போயிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு அவர் மேல் நாங்கள் வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய பெயர்களை திரும்பவும் அதிலே எழுதுகிறார். He rewrites it.
வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கடைசி வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ என்றுதான் இருக்கிறது. அதாவது எழுதப்பட்டிருந்தது, அப்புறம் காணாம போயிடுச்சு. திரும்ப இருக்கிறதா என்கிறதா இப்ப பேச்சு. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் நம்ம வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் ரட்சிப்படைகிறதுனாலே நம்முடைய பெயர் திரும்பவும் அதிலே இடம்பெறுகிறது. நம்ம பேர் எழுதியாச்சுன்னா அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இது பிசாசு ஓடுறது, ஜனங்கள் சுகமாகிறது, இதெல்லாம் குறித்து நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடையாதீங்க. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு. அதுக்காக சந்தோஷப்படுங்கள், மகிழ்ச்சியா இருங்கள் என்று சொல்றார். அப்ப அது எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம சும்மா கர்த்தரங்களை முன்குறிச்சிட்டாரு. அதனால இதுல எல்லாருக்கும் என்னன்னா இன்னொரு ஒரு பொதுவான ஒரு காரியத்தை எல்லாரும் யோசிச்சுக்கொள்றாங்க. என்னன்னா, நம்ம கிறிஸ்தவரானா நம்ம பேர் அதுல இருக்கும். இருக்காதுங்க. தயவு செய்து ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க கிறிஸ்தவங்க இருப்பதனால உங்க பேர் அங்க இருக்காது. நீங்க எப்ப ரட்சிக்கப்படுறீங்களோ, எப்ப நீதிமான்களாக்கப்படுறீங்களோ அப்பதான் உங்க பேர் அங்க வரும். அது வரைக்கும் அது வராது. அப்போ நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையா? இல்லை, அதை தான் இப்போ வளர்க்க போறோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ரோமர் 8:29-30. எவர்களை முன் அறிந்தாரோ, இதை கொஞ்சம் சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நீங்க பிறக்கிறீங்க, நீங்க பிறக்கும்போது ஆண்டவருக்கு அது தெரியும். இதுக்கு அநேக வசனங்களை நான் ஆதாரமாக தர முடியும். என்னுடைய தாயின் கற்பத்தில் நான் உருவாவதற்கு முன்னவே நீர் என்னை தெரிந்திருக்கிறீர். தாவீது சொல்றான், எரேமியா சொல்றான், ஏசாயா சொல்றான். என்னுடைய தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் உங்களை அறிவார். உங்களுடைய ஆத்மா தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு கர்த்தருக்கு தெரியும். நீங்க இந்த உலகத்துல காலடி வைத்த உடனே உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாயிற்று. பட்டுக்கிட்டே வரும். ஆனால் நீங்கள் பாவிகள் ஆகும் பொழுது உங்க பெயர் போயிடும். இதுதாங்க பிரச்சனை. அப்ப என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. நிறைய வசனங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாம் எல்லாரும் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னே நம்முடைய ஆண்டவர் அறிவாருங்க. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, சொல்லவும் தெரியாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்றாக அறிவார். தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை அறிவார். நம்முடைய பெயரையும் அவர் அறிவார். உங்களுடைய பெயரையும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டார். ஒழுங்கா இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போவீங்க. இல்ல ஏடாவடம் பண்ணீங்கன்னா, இல்ல இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சீங்கன்னா உங்க பேர் போயிடும். அப்புறம் திரும்பி நீங்க முயற்சி பண்ணாலும் ஒண்ணு இல்லை. சரி, இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கால், அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு இருக்கு பாருங்க, இந்த அழைப்பு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். அந்த அழைப்பை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டு பூமியின் கடைசி பரியந்தம் சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். So everybody should get an opportunity. உலகத்தில் தோன்றின எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தருணம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் தேவன் பட்சபாதம் உள்ளவராகி விடுவார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அதையே தான் மனதிலே வைத்து சுவிசேஷத்தை போய் உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். ஏன் எல்லாரையும் தான் முன்குறிச்சிட்டாரு, எங்களை எல்லாம் முன்குறிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், ஏன் பூமியின் கடைசி பரியந்தம் போகணும்? இப்படி சிலர் நினைத்து கொண்டு சுவிசேஷ ஊழியத்தை அசட்டை பண்ணினவர்களும் உண்டு.
தேவையில்லை என்று சொல்லி தங்களை தாங்களே சமாதானம் சொல்லிக் கொண்டு அதை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்களும் உண்டு. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே சபைகளுக்குள் எழுந்தது. ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? தேவன் தான் எல்லாரையும் முன்குறித்து விட்டாரே, அப்ப அவர்களை எல்லாம் அவர் கொண்டு வந்து விடுவார் தானே, அவர்களை எல்லாம் அவர் ரட்சித்துக் கொள்வார் தானே? நோ நோ, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு 2 வசனத்தை நான் உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். யோவான் 3:16, ஜான் 3:16. எல்லாரும் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவாங்க. ஜான் 3:16, அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார். எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது அவருடைய ஆசைங்க. He doesn't want anybody to be lost. இதை பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 3:9 அவர் என்ன சொல்கிறார் என்றால், தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி சில கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதிக்காமல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய வருகையை அவர் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார். So God wants everybody to be saved. அதற்காகத்தான் இயேசுவை எல்லாருக்கும் பொதுவாக அனுப்பி கல்வாரியிலே ரத்தம் சிந்த வைத்து உலக ரட்சகராக எல்லாருக்கும் அவர் அனுப்பினார். அவரை அசட்டை பண்ணினவர்கள் அதை இழந்து போவார்கள். So கால்டுங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவ நியமனம். அதை இயேசு கிறிஸ்துவும் தெளிவாக சீஷர்களுக்கு சொல்லி சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிட்டார். Give everybody a chance. Tell them about me. Why I died on the cross. Why I shed the blood for them. அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஆனா நம்ம முன்குறித்தோ விட்டோ கரிக்கப்பட்டு விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் யார்கிட்டையும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களையே நாங்கள் சமாதானம் பண்ணி கொண்டிருந்தா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யூ ஆர் ஆல் செல்ஃபிஷ் பீப்புள். நான் மட்டும் பரலோகமானா போதும், மற்றவர்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என்ன நல்ல கிருபையா என்னை ரட்சித்துட்டாரு, என்னை கொண்டு போயிட்டார், இந்த பாருங்க அப்படி நினைச்சு கொண்டு இருக்காதீங்க. தட்ஸ் a dangerous move. சரி, அதிலே அந்த வசனத்திலே அடுத்த பகுதியை பாருங்க. யாரையெல்லாம் அவர் அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். Whomsoever he called, he chose. அவர்களிலே சிலரை தெரிந்து கொண்டார். அது என்னங்க பாஸ்டர்? எல்லாரும் அழைச்சாருன்னா எல்லாரும் போகணும் அப்படி இல்லைங்க. அவரை நீங்க தெரிந்து கொள்ளணும், அவர் உங்களை தெரிந்து கொள்ளணும். நீங்கள் அவர் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இதை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எவ்ரிபடி இஸ் கால்ட். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்ப அழைக்கப்பட்டவர்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுவதற்கு வாட் இஸ் த thing which we have to do? அது எங்களுடைய பங்கு. அழைப்பு தேவனுடைய பங்கு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது ஊழியக்காரருடைய பங்கு. அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய எலெக்ஷன் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் அதாவது தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாகிறதற்கு எங்களுடைய பங்கு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இயேசு சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்றதில்லை. அப்ப யாரை தெரிந்து கொள்வார்? யாரெல்லாம் அவருடைய அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்களோ. Who are all going to respond to his call? நம்ம உலக பிரகாரமாகவே பார்த்தா இன்விடேஷன் நீங்க 1000 பேருக்கு அனுப்புறீங்க, 200 பேர் தான் ஷோ அப் பண்றாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சம் 800 பேர் நீங்கள் அழைச்ச அழைப்பை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. They didn't care about it. இதே தாங்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும் பொழுது அந்த அழைப்புக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதுல மனுஷனுடைய பங்கும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அதிகமாக கற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். Don't think that God will save everybody whom He has called and who has chosen. No. We have to repent. அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அவரை இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்படுவோம். We will be chosen. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. I told you. He knows everything. He has that foreknowledge. அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்களை நீதிமான்களாக்கினார் என்று. முதல்ல நமக்கு அழைப்பு வந்தது. இப்ப என்னையே எடுத்து நான் ஒரு சாட்சியாக சொல்றேன். எனக்கு அழைப்பு வந்தபோது அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமாண்டவரே, நான் பாவி என்று மனம் திரும்பினேன். ஓகே, கம் டு மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கு அவர் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் எல்லாரும் தான் பாரம் சுமக்கிறாங்க? அதுக்காக எல்லாருக்கும் அது இது உண்டா? எல்லாருக்கும் அது எல்லாரும் அதுல வந்து ஒத்துக்கொள்றாங்களா? இல்லையே. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். We have to respond. The responding is our responsibility. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். Responding is our responsibility. If you don't respond, you don't get it. If you don't accept his invitation, you cannot be participating in the salvation. அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்தார். அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கலங்க. யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறதும் இதுதாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியம். யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கங்கிறதும் அவருக்கு தெரியும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டா, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இவனுக்கு அழைப்பு போகும் பொழுது இவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். He knows that. And that is why he said, okay. சரி, அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்கு. நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். ரெஸ்பாண்ட் பண்ணின பிறகு நீதிமானாக்கப்பட்டேன். I was justified. இங்கே பாக்குறீங்க, அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். ரோமர் 5:1 சொல்லப்படுகிறது. நாங்கள் விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ மன்னிப்பு பெற்றதினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். So calling first step, your response is the second step, and because of that God chose you is the third step. Because God chose you and you accepted the Lord as Jesus Christ as your personal savior, you have been made righteous. உங்களை நீதிமான்களாக்கி விட்டார். அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் என்றும் தெரியும். நீதிமான்கள் ஆக்கப்படுவது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படும் பொழுது. தெளிவாக ரோமரிலே அவர் எழுதியிருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. தெளிவா நம்ம விளங்கிக்கொள்ளும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சும்மா கத்திரங்களை முன் குறிச்சிட்டாரு, அதனால எல்லாம் ஓகே, எல்லாம் திஸ் தட். நீதிமான்களாக்கின பிறகு அதுக்கு பிறகுதான் ஃபைனல் ஸ்டெப். அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டெப், அதுக்கு பிறகுதான் ஃபைனல் ஸ்டெப்.
அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்டெப் என்னன்னா, நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தி இருக்கிறார். He has glorified us. First he justified us, then he glorified us. எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். How we are children of God. The glory of God is seen in us. எங்களிலே அவருடைய மகிமை காணப்படுகிறது. We are carrying the name of Jesus Christ on ourselves. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுல வருது? எபேசியர் 1:4-5 13 வரைக்கும் படிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியும். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். This is what is called glorified. அதையும் பண்ணிட்டார். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் முன்குறிச்சார் அவர். எப்படி? I will be born and when I was 16 I will hear the gospel. அதை கேட்ட உடனே நான் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன். அதுவும் அவருக்கு தெரியும். என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை நீதிமானாக்கினார். நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்தேன். என்னை மகிமைப்படுத்தினார், என்னை பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போட்டார். இப்ப நான் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கு 100% தெரியும், நான் பரலோகம் கண்டிப்பா போவேன். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த உறுதியும் இந்த நம்பிக்கையும் எனக்கு இப்போ வந்துச்சு, ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. இது வந்துருச்சா, இது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே உங்களை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் சொல்லுகிறதை தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சொல்லுவதை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால் கடைசியில் நீங்க ஏமாந்து போவீர்கள். இதையெல்லாம் வச்சுதான் God has predestinated us. எங்களை அவர் முன் குறித்திருக்கிறார். இல்லைன்னா நீங்க ஒரு தேசத்துல பிறந்திருப்பீங்க, நான் ஒரு தேசத்துல பிறந்தேன். இப்படி பலரும் பல இடங்கள்ல பிறந்திருக்கிறாங்க. எப்படி அவர் கர்த்தர் இங்க ஒருத்தனை அங்க ஒருத்தனை இங்க ஒருத்தனை அங்க ஒருத்தனை அவர் முன் குறித்திருக்கிறார்? How? Because of his foreknowledge. கர்த்தருடைய foreknowledge, முன் அறிவை தயவு செய்து நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். His foreknowledge is very, 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 very important. You have to acknowledge that. அதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல், அதை நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல், நீங்க எண்ணத்திலையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒன்றையும் சாதிக்க முடியாது. His foreknowledge is very important. We have to know it for sure. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதான் விழுவாங்கிறது அவருக்கு தெரியும், foreknowledge. அதுக்கு பிறகு எல்லாரும் இப்படி போவாங்கன்னு அவருக்கு தெரியும், foreknowledge. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள் என்று அவருக்கு தெரியும், foreknowledge. எகிப்துல போய் அடிமையாவார்கள், foreknowledge. எத்தனை வருஷம் அடிமையாக இருப்பார்கள் என்றும் கர்த்தர் அதை தெளிவாக சொல்லிட்டா, 400 வருஷம். ஆக்சுவலா 430 வருஷம். இந்த சர்ச்சை பண்றதுல மட்டும் நம்ம கில்லாடிக்க 400 வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, அவங்க 430 வருஷம் இருந்தாங்களே அப்படின்னு. அதாவது இந்த 30 வருஷம் அவர் வேறொரு கணக்கு அதில் சேர்த்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு, சர்ச்சை பண்றதுக்குன்னா கண்டதையும் பேசலாம். தீர்க்க தரிசனங்கள் எப்படி சொல்லப்படுகிறது, எப்படி கூறப்படுகிறது? foreknowledge of God. தேவனால் அவருடைய foreknowledgeனால் வருகிற தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்? அவர் அறிவார். அவர் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் பொறுப்பு. All these prophecies come by and from the foreknowledge of Jesus, of God. 700 வருஷங்கள் கழித்து நடக்க போகிறதை தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய foreknowledgeல 700 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப ஏசாயா தீர்க்கன் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்று 700 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார். எதுக்கு? எப்படி?
because of God's foreknowledge. தாவீது 1600 வருஷத்துக்கு முன்னால சொல்றான், அவரை பற்றி தீர்க்க தரிசனம் நிறைய சொல்றான். 22ஆம் சங்கீதத்தை பாடினான், 24ஆம் சங்கீதத்தை பாடினான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு பாடினான். How? Is it because David has the capacity to prophesy? No. It's the foreknowledge of God. எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒன்றும் குறையாமல் நிறைவேறினதற்கு காரணம் என்ன? foreknowledge of God. இந்த பாருங்க, நீங்க பண்ற கள்ளத்தனமும் அவருக்கு தெரியும். அதையும் அவருடைய foreknowledgeல he knows. அவர்கிட்ட ஒன்றும் மறைக்க முடியாது. அவருடைய கண்கள் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்குது. ஒன்னையும் அவர்கிட்ட மறைக்க முடியாது, தப்பிச்சு போகவும் முடியாது. புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு சாட்சி கொடுத்தாரு. அவர் ஒரு நாள் அவர் பயங்கரமான பாவத்திலெல்லாம் இருந்தவரான். அதனால அவர் சாட்சி கொடுக்கும்போது சொன்னார், இந்த பாருங்க, அவர் சாட்சியிலிருந்து சொல்றத நான் ஒரு பகுதியை மட்டும் சொல்றேன். அவர் ஒரு நாள் அழுது கதறி ஆண்ட மனம் திரும்பி ஜெபிச்சு கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு சினிமா ஸ்கிரீன் மாதிரி காமிச்சான். அதுல இவன் பண்ணின எல்லா திருட்டுத்தனம், கள்ளத்தனம், கேவலமான செயல்கள், பாவ செயல்கள் எல்லாம் அப்படியே ஓடுதாங்க, சினிமா ஓடுற மாதிரி. ஐயையோ ஆண்டவரேன்னு இவன் கதறி அழுதானா. இந்த பாருங்க, எல்லாருடைய ரகசியங்களும் ஆண்டவருக்கு தெரியும். Foreknowledge is God's greatest capacity and quality and character. சாத்தானுக்கும் அது நல்லா தெரியும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லத்தான் வேணும். இந்த வருங்காலத்தை குறித்து அல்லது பிற்காலத்தில் நடக்க போறது குறித்து சாத்தானுக்கு ஒன்றும் தெரியாது. That has been hidden for him. அதனால்தான் அவன் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. பட் Satan knows the past, he knows the present. அது ரெண்டும் அவனுக்கு தெரியும். ஆனா ஃபியூச்சரை பத்தி அவனுக்கு தெரியாது. ஃபியூச்சரை பற்றி தெரிந்த ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் மட்டுமே. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரி, இதெல்லாம் எதற்காக அவர் முன்குறித்தார் என்று கடைசியாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். அது ரொம்ப அற்புதமான ஒரு, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். 29ஆம் வசனம். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி. நம்ம ஏன் இவ்வளவு தூரம் அவர் இப்ப எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வராருன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாங்கள் ஒப்பாக வேண்டும். டு பி கன்ஃபர்ம்ட் டு த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்காக அவர் முதற்பேரானவராக முன்குறிக்கப்பட்டார். He is the firstborn. நாம் எல்லாரும் அவரை போல ஒப்பாக. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இதுதாங்க பரலோகத்துக்கு போறதனுடைய நோக்கம். We will be how Jesus Christ is today in heaven. மரித்து உயிர்த்து மகிமை சரீரத்தை தரித்து பரலோகத்திலே போய் அவர் இருக்கிறாரே, அதை போலவே நாங்களும் மாறி இருப்போம். இதற்காக எங்களை முன்குறித்திருக்கிறார். இதற்கு அவர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? When I call you, நான் உன்னை அழைத்த பொழுது, did you respond to me? நீ எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணினாயா? அதை நீ ஏற்றுக்கொண்டாயா? நீ மறுத்த சான்ஸ் போச்சு. ஆகவே மனம் திரும்புதல் எங்களுடைய பங்கு. மனம் திரும்புதல் மிகவும் முக்கியம். மனம் திரும்பாமல் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாங்களே சொல்லிக் கொள்வதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை.
That is the first step God wants us to do. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வந்தாதான் இளைப்பாறுதல் தர முடியும். அப்ப முன்குறிக்கப்படுறதுக்கு யுவர் பங்கு, உங்களுடைய பார்ட் ஒன்று இருக்கிறது. ரெஸ்பாண்டிங் டு த கால் ஆஃப் காட். Call will be given to everyone, but the response is your part. அதை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களை நீதிமான்களாக்குகிறார், மகிமைப்படுத்துகிறார், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்றுகிறார். இதுக்கு பேர் தான் ப்ரீடெஸ்டினேஷன். ப்ரீடெஸ்டினேஷன் கர்த்தர் ஏற்கனவே நியமித்துட்டாரு. அதாவது இந்து சமயத்தில் சொல்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் விதி, எல்லாம் விதியின்படி தான் நடக்கும். நோ வே, விதிக்கு சம்பந்தம் கிடையாது. திஸ் இஸ் நாட் கால்ட் ஃபேட். இது ஃபேட் கிடையாது. கர்த்தர் நியமித்தது நடக்கும். சரி, இப்ப முன்குறிக்கப்பட்ட சிலரை மட்டும் நம்ம சாட்சியாக எடுத்து அவருடைய சாட்சியை நாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு முடித்துக் கொள்வோம். Paul. God knows who Paul was, who Paul is, and who Paul will be. அவருக்கு தெரியும். கடந்த காலத்தில் பவுல் எப்படி இருப்பான், நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறான், வருங்காலத்தில் எப்படி இருப்பான் என்று ஆண்டவர் பவுலை பற்றி அறிந்ததினாலே அவனை ஓட ஓட விட்டு மரியாதையா வாடான்ட்டார். He was predestinated, he was called, he was chosen, and he was made a servant of God. The best example for predestination. இதுக்கு பேர் தான் முன்குறிக்கப்படுதல். முன்குறிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விட மாட்டார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆனா நீங்க பின்வாங்கி போவீங்க, இல்லாட்டி வேற ஏதாவது குழப்படிகள்லாம் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்களை முட்டி முட்டியா தட்டி கொண்டு நிறுத்திடுவார். எங்கடா ஓடுற? ஐ நோ யூ ஆர் மைன். நீ என்னுடையவன் என்று எனக்கு தெரியும், அதனால உன்னை விட மாட்டேன். அங்குதான் கர்த்தர் எங்களை கைவிடாத தேவன் என்பது உறுதியாகிறது. அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. என்றால் எப்பொழுது நீ அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி நீதிமான் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக அவருடைய குடும்பத்திலே நீ ஒருவனாக மாறிவிட்ட பிறகு அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நீ ஓடிப்பார், முட்டி முட்டியா தட்டி கொண்டு வந்துருவார். அப்பதான் அவர் உன்னை கைவிட மாட்டார். நாங்கெல்லாம் கோவிலுக்கு போறோம், கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். இந்த பாருங்க, உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. சும்மா நீங்களா ஒன்று நினைச்சுக்காதீங்க, கெஸ் படிக்காதீங்க. எப்ப அவர் கைவிட மாட்டார்? பழைய ஏற்பாட்டில் மோசேயின் காலத்தில் அவருடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நீ அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டவனாய் நீ மாறின பிறகு அவர் உன்னை கைவிட மாட்டார். அப்பதான் அவர் உன்னை கைவிட மாட்டார், ஒரு காலம் கைவிட மாட்டார். Because he has chosen you. உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை விட மாட்டார். என்ன உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தெரிஞ்சுக்கொண்டு உன்னை விடுறதுக்கா? No. You have responded to the call of God. You have accepted Jesus Christ as your personal Savior. You have been made righteous. God will not let you down. He will never leave you nor forsake you. உன்னை அவர் கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அப்பதான் சும்மா நம்மளே நினைச்சு கொண்டு இருந்தா, நம்மளே ஒரு இஷ்டத்துக்கு கனவு கண்டுட்டு இருந்தாலும் நடக்காது. சரி, இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God elects all. இந்த எலெக்ட் பண்றவங்க
நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கர்த்தரை மறுதலிச்சு பின்னால போயிடுறாங்க. He gives them a chance, but they are not making use of the chance. They want to go back. Backsliding அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவா. God doesn't like it. இந்த பேக்ஸ்லைடிங் அல்லது பின்மாற்றம் அடைகிறது இதுகளை குறித்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுகிறார். தெரியுமா உங்களுக்கு? எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு முறை அவருடைய ரட்சிப்பை ருசி பார்த்து அவருடைய வார்த்தைகளை அறிந்து பரிசுத்த ஆவியனுடைய நற்கிரியைகள் எல்லாம் ருசி பார்த்த பிறகு அவன் பின்வாரி போனார். அவனை மீண்டும் கொண்டு வருவது மிகவும் கடினம் என்று சொல்லி பவுல் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். எவ்வளவு வேதனைப்பட்டு எழுதுகிறார் தெரியுமா? இதுக்காகவா இயேசு உனக்காக மரித்தார்? இதற்காகவா இயேசு உனக்கு ரத்தம் சிந்தினார்? உன் இஷ்டத்திற்கு வாழ்வதற்காக அவர் இப்படி எல்லாம் செய்கிறார். நீ அவருக்காக வாழ வேண்டும். இப்படிப்பட்ட முன்குறிக்கப்பட்டவனாக நீ உன்னை கருதி கொள்ளும் பொழுது நீ அவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறாயா? How you should live for Jesus. நான் அவருக்காக வாழ்வேன் என்று நீ தீர்மானம் எடுத்தையே. What happened to that decision? When something goes wrong, you go away from Jesus. He doesn't like it. இஸ்ரவேலர்கள் அப்படியாக பின்வாங்கி போனதினாலே அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்று வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். He was so upset. அவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். என்னை சோதித்தார்கள், எனக்கு கோபம் ஊட்டினார்கள். வேதனையில் அவர் சொல்றார், தயவு செய்து ஆண்டவரை வேதனைப்படுத்தாதீங்க. முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதை ஒரு சாதகமாக மிளகுவாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் ரொம்ப வருத்தப்படுவாருங்க, வேதனைப்படுவார். ஆண்டவரை வேதனைப்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்க. He sent his son Jesus to die on the cross for you and me, to take us to heaven, to become like Jesus, and to live in heaven forever and ever. நித்தியமாக வாழ்வதற்கென்று அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்குறிக்கிறது எதுக்காக? உங்களை நித்திய வாழ்வுக்குள்ள கொண்டு போறதுக்கு. இயேசு மாதிரி, இயேசு எப்படி அவருடைய குமாரன் என்பதை அவர் எவ்வளவு ஆழமாக அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்ப அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். It's okay, I can live anybody any way I like. No, you cannot live in any way you like. You have to live the way Jesus likes you to live. God likes you to live. அதுக்காக தான் அவர் முன் குறிச்சிருக்கிறார். அவரை வேதனைப்படுத்த வேண்டாம். அது ரொம்ப தவறா போய் முடிஞ்சிடும். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை உங்களுக்கு முன் குறித்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய சாயலிலே உங்களை மாற்றுவதற்காக உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். You will be like Jesus. எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நம்பி எல்லா காரியங்களும் நமக்கும் கிடைக்கும். We will become a member of God's family forever and forever. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, முன்குறித்தல் என்பது ஒரு ஆழமான சத்தியம். அதை அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். முடிந்த அளவு நான் உங்களுக்கு விளக்கித்தர பிரயாசப்பட்டேன். ஆகையினாலே தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. முன்குறித்தலை கொடுத்து கர்த்தரங்கள் எல்லாம் முன்குறிச்சிட்டாரு அதனால எவ்ரிதிங் இஸ் ஓகே. நோ, அதுக்கு நிறைய இருக்கு. அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் அதை விரும்புவதில்லை. நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவருக்கென்று வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள்.
ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு மத்தியில் நீர் என்னை தெரிந்து கொண்டே என்னை நீதிமானாக்குகிறீர், என்னை மகிமைப்படுத்துகிறீர், என்னை கிறிஸ்துவைப் போல மாற்ற என்னை முன்குறித்திருக்கிறீர் என்று நான் அறியப்பட இப்படியாக நான் தெரிய வரும் பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரே, உமக்கென்று என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கென்று இந்த உலகத்திலே வாழ எனக்கு பலனையும் கிருபைகளையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தந்தரும். உமக்கென்றே நான் வாழுகிறேன், உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று ஒப்புக் கொடுப்போம். மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே வரும். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை நம்முடைய பாவங்களினால் என்று உங்களுக்கு அது மனதிலே படுமானால், ஆண்டவரே, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே திரும்பவுமாக எழுதும் என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொன்னார். ஒரு காலம் ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். அவருக்கு நாம் பதிலாக, ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்களும் அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களை நீதிமான்களாக்குவார், உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை முன்குறித்ததனுடைய நோக்கத்தையும் கிறிஸ்துவனுடைய சாயலாக உங்களை மாற்றுவதிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இது அவர் உங்களுக்காக கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னோடு தொடர்பு கொள்ள 6478398393 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் jeevanadi@gmail.com, jeevanadi@gmail.com. தொடர்பு கொள்ளுங்கள். அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். தமிழிலும் உண்டு, ஆங்கிலத்திலும் உண்டு. உங்களுக்கு அவைகளை இலவசமாகவே அனுப்பி தருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.